மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு விழாவை நீங்க பார்த்துருப்பீங்க. விஜய் கிட்டத்தட்ட ஒரு 16-17 நிமிஷம் வந்து பேசியிருக்காரு. ஓட்டு போறவங்க எல்லாருமே விஜய மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவருடைய அந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எங்க குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் கண்டிப்பா வாக்களிப்பாங்க, அதுல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா எங்க வாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த முறை வந்து வெளிப்படையாவே என்ன சொல்றாருன்னா எல்லாருமே விஜய் தான் அப்படின்ட்டாரு. அப்ப சுவாமிநாதனும் இனிமேல் விஜயா தான் ஓட்டு போட போற போல இருக்கே. இல்ல, நிச்சயமா அப்படிதான் அவர் பேசியிருக்காரு. பட் விஜயா தலைவாசல் விஜயன் ஒரு நடிகர் இருக்காரு, எந்த விஜயன் குழம்பிடக்கூடாது பாக்குறவங்க, அது ஒரு தனி கதை. அதாவது நீங்க குறிப்பிட்டதை போல ஏற்கனவே வந்து மதுரை போன்ற இடங்கள்ல மாநாட்டுல பேசுகிற பொழுது விஜய் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டி, நான் தான் போட்டி, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய்னு தன்னை வேட்பாளராக முன்னிலைப்படுத்தினார். ஏன்னா அவங்களுக்கு அடையாளம் வேணும். நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுக அதிமுக 2 கட்சியிலையும் களமிறங்கக்கூடியவங்க நட்சத்திர வேட்பாளர்களா இருப்பாங்க. அப்ப அந்த விஜய் அந்த சிக்கலை எதிர்கொண்டு இருந்தார். அந்த சிக்கலை எதிர்கொண்டதுனாலதான் வேட்பாளர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கணுங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இங்க வந்து நான் விஜய் தான் போட்டி, மதுரையில விஜய் தான் போட்டி, திருப்பரங்குன்றம் விஜய் தான் போட்டின்னு அவர் பேசினார், கடந்த காலங்களில் பேசினார். இப்ப அவருக்கு மிக மிக சிக்கல் என்ன இருக்குன்னா, வெறும் வேட்பாளர்களை மட்டுமே விஜயா காட்டினாலே வெற்றி பெற முடியாதுங்கிற கலை யதார்த்தத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் நான் பாக்குறேன். அதனாலதான் இப்ப வாக்காளர்களையும் விஜயாக முன்னேற்றி இருக்கிறார். நீங்க மக்களை முன்னேற்றுவது என்பது ஒரு நிலை, மக்களையே விஜயாக பாவிக்க வைப்பது என்பது ஒரு நிலை. கண்ணாடி முன்னாடி பார்த்தோன்னா எனக்கு என் முகம் தான் தெரியணும், நான் விஜயா தெரியக்கூடாது. நமக்கு வந்து விஜய் மாதிரி நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கீங்க, விஜய் மாதிரி நடக்கிறீங்க, விஜய் மாதிரி சட்டு போட்டுருக்கீங்க, விஜய் மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போடுவீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றதுக்காக வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பேக் அண்ட்ல ஒரு வேலை நடக்கிறதையும் நம்ம பாக்குறோம். இல்ல அதான் விஜயை நம்ம நகல் எடுத்து நம்ம எல்லாருமே விஜயா மாறிட்டோம்னா, ஒவ்வொருத்தருமே வந்து விஜயாக மாறிவிட்டார்கள்ங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் வேல்யூவே குறைஞ்சிரும்ல. அந்த இடம் அவங்க தவறு பண்ற இடம் நான் பாக்குறேன். நீங்க வேட்பாளர்களை சொல்லலாம், ஜெயலலிதா அவர்களுடைய உரையில நான் கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே அம்மா தான், நீங்க ஒவ்வொருத்தருமே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க திமுகவுல சொல்லுவாங்க, நீங்க ஒவ்வொருத்தருமே போர்ப்படை தளபதிகள் தான், நீங்க எல்லாம் போய் உழைச்சாதான் கழகம் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே ஸ்டாலின் தான், நீங்க ஒவ்வொருத்தருமே கலைஞர் தான் சொல்ல மாட்டாங்க. ஏன் கமலஹாசன்? அதெல்லாம் பழைய விஷயம் சார், டெக்னிக்கலா பாருங்க சார். நீங்க என்ன சார் இதெல்லாம் புரிஞ்சிக்காம நீங்க பழைய அரசியலையே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, இது பழைய விஷயம் புதிய விஷயம், பழைய சக்தி புதிய சக்தி அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே புதிய விஷயம் அப்படின்னா இந்த பழசுக்கு மாற்றம் இது புதுசுன்னு சொல்றோம்ல. இந்த புதுசுங்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நீங்க எங்க இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஓட்டு பெட்டியில போய் நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். 52 வயது ஆகுது நடிகர் விஜய் அவர்களுக்கு. எங்க பக்கத்து வீட்டுல, எங்க எய்த்த வீட்டுல 52 வயது நபர் எப்படி இருக்காருன்னு நான் பாக்குறேன். ஒரு குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனையோ 11ஆம் படிக்கிற மகளையோ அறக்க பறக்க கொண்டு போய் தன்னோட பைக்ல 2 வீலர்லயோ கார்லயோ கொண்டு விட்டுட்டு திரும்பி வரக்கூடியவரு தன்னை விஜய்னு பாப்பாரா? முதல்ல அவங்க பிள்ளைங்க அவங்க அப்பாவை விஜய்னு பாக்குறாங்களா? அந்த 52 வயதுக்காரரை. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேக்கப் போட்டு அரியாணி ஏறினாருன்னா ஒரு 70 வயதுல ஒரு உத்வேகமா நடிக்கிறார். எங்க அப்பாவுக்கு 70 வயது, வீட்டுக்குள்ள மட்டும் தான் நடமாடிட்டு இருக்காங்க. எனக்கு எங்க அப்பாவோட பரிதாபத்தோடு தான் பாக்குறேன். எங்க அப்பா எனக்கு சூப்பர் ஸ்டார் தான், எங்க அப்பா என்னை உருவாக்கி இருக்கிறார், அந்த வகையில நான் பாத்துக்கலாம். ரஜினிகாந்த் மாதிரி நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது எல்லாம் சும்மா கைதட்டலுக்கான வார்த்தை பிரயோகங்களா தான் நான் பாக்குறேன். பட் விஜய் பேச்சு இன்னைக்கு கொஞ்சம் வழக்கத்தையோட மெச்சூர்டாவும் இருந்துச்சு. பிஜேபி விமர்சித்திருந்தார், திமுக அதிமுக விமர்சித்திருந்தார். அந்த அளவுல இதை வரவேற்கலாம். இது வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை அப்படியே ரசிகருக்கான ஒரு திரளா மட்டுமே வைத்திருக்கிற இடம் வந்து ஒரு ஆபத்தான இடம். இதை தாண்டி பாஜக தலைமையில் பலர் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து பாஜகவை விமர்சிக்கல அப்படிங்கிற கருத்து வந்து பொதுவெளியில இருந்துட்டு இருக்கு. இந்த முறை அதிமுகவை சொல்வதை விட்டுவிட்டு அவர் பாஜக தலைமையில இன்னொரு கூட்டணி இருக்கு, திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத எப்படி நம்ம டீகோட் பண்றது? அதாவது இதுல வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை ஆரம்பித்தார், அவர் மனதில் என்ன நினைக்கிறார்னா திமுகவுக்கு நாம தான் எதிரின்னு நம்புறார், உள்ளபடியே அவர் நம்புகிறார். அது இந்த கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிச்சுன்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவர் உள்ளபடியே தனக்கு திமுகவுக்கும் தான் போட்டி நம்பி கொண்டிருந்தார். கரூர் சம்பவம் வரைக்கும் அதிமுக சீன்ல கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தாங்க, ரொம்ப ஆக்டிவ் குறைவாக தான் இருந்தாங்க. நீங்க இந்த கரூர் சம்பவம், சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் வெளியாகிறதுல தாமதம், இந்த மாதிரியான பிடிகள் இறங்கின உடனே கடைசியா போன முறை பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை ஊழல் கட்சின்னு விமர்சித்தார். அது ஒரு டெஸ்ட் பண்ணாரு. பிஜேபி நம்மள ஏதாவது நெருக்குறாங்களா, ஏதாவது பண்றாங்களான்னு பார்த்தாரு, ஒண்ணும் பண்ணல.
இப்ப நேரடியா பிஜேபி மீதான அட்டாக்கா அதை மாத்தி இருக்கிறார். பட் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னா, தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு டப்பா இன்ஜின் அரசுன்னு பேசுறாரு. கிட்டத்தட்ட பாஜகவை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு பேசுறாருங்கிறது உண்மையிலே இவ்வளவு சூழல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர் பேசுகிறார். சோ அதை நம்ம அந்த வகையில் அவரை நம்ம வரவேற்கலாம். பட் இதுல லாபம் விஜய்க்கான்னு கேட்டா என் கணிப்பு நிறைய பேர் மாறுபடலாம், முரண்படலாம். என்னுடைய கணிப்பு இதுல லாபம் பாஜக தான் அடைய போகுதுங்கிற. இப்ப நீங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் விஜய்க்கும் போகும், அதிமுகவுக்கும் போகும். இதான வரலாறு. இப்ப வந்து களம் அதானே. நீங்க விஜய் திமுகவை திட்டுறாரு, அதிமுகவும் திட்டுறாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு விஜயும் எடுப்பாரு, அதிமுகவும் எடுப்பாங்க. சரி, இதை இப்படியே பொருத்தி பாருங்களேன். பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட்ட பூரா யார் எடுத்துட்டு இருக்கா தமிழ்நாட்டுல? கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெறதுக்கு முன்னிலைப்படுத்தினது பாஜக அரசு. பாஜக மோடி வேணுமா வேண்டாமா? 2021 சட்டமன்ற தேர்தலுங்க. இரட்டை இலையை பத்தி அவங்க பேசுறாங்க. முழுக்க முழுக்க பாஜக உள்ள வந்துரும், அதிமுகவினுடைய வாசல் வழியா வந்துருவாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. 2024ல அதிமுக கூட்டணியிலே பாஜக இல்ல. அதிமுகவை எங்கேயாவது திமுக விமர்சிச்சாங்களா? போகிற இடங்கள்ல எல்லாம் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு களத்தை கொண்டு போனாங்க. அப்ப இந்த இடத்துலதான் விஜய் பிஜேபியும் திட்ட ஆரம்பிக்கிறது. திமுக எடுத்துட்டு இருக்கல ஒரு நாள் பாஜக எதிர்ப்பு ஓட்டு. அந்த ஓட்டுல ஒரு நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஜனநாயகன் படத்துக்கு மிரட்டல் இருக்கா? இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக நம்மளுடைய பார்வையில ஜனநாயகன் படத்துக்கு அழுத்தம் இருக்கு. அதுல மிரட்டல்னு சொல்ல மாட்டேன், அழுத்தம்ங்கிற. இவங்களுக்கு சட்டம் தெரியாம கிட்டத்தட்ட நான் ஒரு சட்டக்கல்லூரி படித்த மாணவன் என்கிற அடிப்படையில நான் பார்த்த வகையில ஒரு திரைப்பட தணிக்கை குழுலே மேல்முறையீடு செய்யாம சம்பந்தமே இல்லாம இவங்க போய் கோர்ட்டுக்கு போய் கிட்டத்தட்ட அந்த விஷயத்துல ரொம்ப இவங்களே மூக்குடைப்பட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ என்கொயரி. இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில விஜய் பாஜகக்குள்ள போகலங்க. கடைசி வரை போகல. இப்ப வரைக்கும் போகல. இதே கடைசி வரை தொடருதுன்னு வச்சுங்க. பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் என்ன ஆகும்? முழுக்க திமுக பக்கமே போகுமா? அப்ப அந்த இடம் வந்து அதிமுக பாஜகவுக்கும் ஒரு முக்கியமான ரேஸ்ல இருக்கக்கூடிய இடமா தான் இது மாறும். அதை நோக்கிதான் களம் போகும். கூடி போனால் மும்முனை போட்டி கூர்மையாகும். அப்படிதான் நான் பாக்குறேன். அதே நேரத்துல எம்ஜிஆரை பத்தி அடிக்கடி அவர் வந்து அண்மை காலமா சொல்றதையும் பாக்குறோம். இன்னைக்கு நிகழ்வு கூட வந்து 1977 என்ன நடந்தது, ரேடியோல அவர் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பத்திலாம் அவர் சொல்றாரு. எம்ஜிஆர் மாதிரியே அவர் அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்க பாக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல அவரு பழைய வரலாறையும் வந்து அவரு தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த டைம்ல எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதையும் சேர்த்தும் சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது எம்ஜிஆர் 1977 அவங்க ஏற்கனவே அந்த பிரச்சார வண்டியிலேயே நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 1967 77 போல ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறாரு. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி கட்டில அமர்றாரு. 77 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டில அமர்றாரு. இவர் இங்க குறிப்பிடக்கூடியது 77ல அண்ணா வந்து ரேடியோல பேசினாரு அப்படிங்கிறார். அன்னைக்கு இருந்தது அகில இந்திய வானொலி நிலையம் மட்டும்தான். அந்த அகில இந்திய வானொலி நிலையத்துல முதல்ல எனக்கு அதுல சந்தேகங்கள் இருக்கு. அந்த அகில இந்திய வானொலி நிலையத்துல இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்களேன்னு பேச முடியுமான்னு முதல்ல தெரியல. அது அகில இந்திய வானொலி நிலையம், அதுக்கு பேரே ஆல் இந்தியா ரேடியோ, கவர்மெண்ட் ரேடியோ. அதுல ஒரு ஆட்சியை விமர்சித்து அது மாநில அரசாக இருந்தாலும் அதை அந்த அளவுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆர் என்ன உச்சரித்தார் என்பதுல நம்ம இனிமேல் திருப்பி புரட்டி பார்த்தா தான் தெரியுது. முதல் பார்வை நம்முடைய முதல் பார்வை தான். ஏன்னா நான் ரேடியோ ஸ்டேஷன்கள்ல தொடர்ச்சியா பள்ளி கல்லூரி காலங்கள்ல இருந்து இளைய பாரதம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசியிருக்கிற அனுபவத்துல சொல்றேன். அங்க மாநில அரசா இருந்தாலும் மத்திய அரசா இருந்தாலும் யாரும் விமர்சித்தே பேச மாட்டாங்க, பேச முடியாது. பட் அந்த இடத்துல எம்ஜிஆர் பேசியிருக்கிறார் என்று சொல்றாரு. அதையும் நம்ம திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு, அது எந்த அளவுக்கு எம்ஜிஆர் பேசினார் என்பது. இன்னொன்று, எம்ஜிஆர் இவர் ஒரு சக்சஸ் ஃபார்முலா, எம்ஜிஆர் வெற்றி ஃபார்முலா. ஆனா எம்ஜிஆர் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து விட்டார். ஒரு இடைத்தேர்தல் நடக்குது திண்டுக்கல்ல இடைத்தேர்தல போய் நிக்கிறாங்க. எம்ஜிஆர் போட்டியிடல, அவர் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறார், அவர் ஜெயிக்கிறாரு, களமாடுறாரு, மக்களுக்காக பிரச்சனைகளுக்கெல்லாம் களமாடுறாரு. அவரு விஜய சொல்றாரு 52ல இருந்து 72 வரை கிட்டத்தட்ட தொடர்ச்சியா அவர் வந்து திமுக பயணிச்சாரு. பட் இங்க விஜய்க்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, அவர் கட்சியை தொடங்கிய பின்பு ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது, பார்வையாளராக இருக்கிறார். விஜய் கட்சியை தொடங்கிய பின்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது, பார்வையாளராக இருக்கிறார். வந்தா சிஎம் தான் வருவேன், நேரடியா ஒரு பொது தேர்தலை சந்திக்கிறார். இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு டெஸ்ட். பட் விஜய் அவர்களோட தன்னம்பிக்கையை பாராட்டுறோம், தைரியத்தை பாராட்டுறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த இடத்துல அவர் கன்வின்சிங் ஆயிருக்காரு நீங்க பாக்குறீங்க. இப்ப இன்னைக்கு அவர் பேசும்போது கூட அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து உழைச்சிருக்காருல அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, புரிஞ்சு வச்சிருக்காரு, வெளிப்படையாவே சொல்றாரு. அப்ப எந்த ஃபேக்டர்ல வந்து அவர் கன்வின்சிங் ஆயிருக்காரு, நான் வந்து உடனடியா சிஎம் ஆயிருவேன் அப்படிங்கறது, மக்கள் மத்தியில எனக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத மட்டுமே தொடர்ந்து அழுத்தி சொல்லிட்டே இருக்காரு. எந்த இடத்துல அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல யாராவது? இல்ல, அது நிச்சயமாக அவரு கூட இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் தான் அதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க. அவருக்கு இன்றைக்கு நேற்றில் இல்ல, கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலமாக ஒரு அரசியலுக்கு வருவதற்கான ஒரு காய் நகர்த்தல் செஞ்சுட்டே இருக்காங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தா 2010 காலகட்டத்தில் நான் இருக்கிறது ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கத்தோட கொடியை ஏற்றிருந்தாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்திருந்தார் எங்க ஊருக்கு.
எங்க ஊர்ல ஒரு சாதாரண டீ மாஸ்டர் நாராயணன் பேரு. அந்த நாராயணன் பார்த்தா எஸ். ஏ. சந்திரசேகர கூட்டு வர்றாரு. அவர் வீட்ல பார்த்தா எப்பவும் வெளியில சினிமா போஸ்டரா ஒட்டியிருக்கும். அப்பலாம் நம்ம ஸ்கூல், காலேஜ்லாம் போயிட்டு வர்றப்ப பகவதி, திருமலை அப்படிலாம் போஸ்டரா ஒட்டியிருக்கும். அவர் வீட்ல டீ மாஸ்டர், சாதாரண டீ மாஸ்டர். அந்த டீ மாஸ்டர் வீட்டு வெளியில எல்லா படமும் ஒட்டியிருக்கும். அவர் ஒரு நாள் பார்த்தா எஸ். ஏ. சந்திரசேகர கூட்டு வர்றாரு. விஜய் மக்கள் இயக்கம் முன்னால் முடியும்னு ஒரு கொடி. கையில ரவுண்டா அப்படி விஜய் இப்படி விரல காட்டிட்டு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு கொடியெல்லாம் ஏத்திருந்தாங்க. அந்த காலத்துல இருந்தே அவர் விஜய் நம்புறாரு. மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க, ரசிகர்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க. பட் நிறைய எஃபெக்டும் போட்டாருங்க. அவர் இன்னைக்கு வெறுமனே நம்புறாரு. இன்னைக்கு உங்க ஏரியால, உங்க பகுதியில கொடி ஏத்திருக்காங்களா? டிவிகே கொடி? அததான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அந்த நாராயணனுக்கே எந்த பொறுப்பும் இல்ல. ம். இன்னைக்கு பொறுப்புகள்லாம் வந்திருக்கலாம். அடுத்த ஜெனரேஷன் இளைஞர்கள் இவங்க எல்லாம் யாரும் இல்லாத ஒரு தலைமுறை வந்துட்டாங்க. ம். நான் இந்த நாராயணனுக்கு தான் பொறுப்பு இல்லன்னு நினைச்சிட்டு அவர் ஒரு நாள் பார்க்கும்போது, என்னங்க உங்களுக்கு பொறுப்பு இல்லன்னு, இல்ல தளபதிக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். அவர் அண்ணன்ங்கிற வார்த்தையை தான் சொன்னார். அண்ணனுக்கு தெரியும், யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு தெரியும். அவர் தன்னடக்கத்தோட போயிட்டாரு. நான் ஒரு நாள் வேற ஏதோ ஒரு டிவி ஷோல இப்படி இளைஞர்கள் நிறைய பேருக்கு அன்றைய காலத்துல இருந்தவங்களுக்கு கொடுக்கலன்னு போனேன். Facebookல ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15, 20 பேரை போட்டு விஜய் அவர்களோட அன்றைக்கு யாரெல்லாம் இருந்தாங்க குமரி மாவட்டத்துல நான் சொல்றது. அதுல யார் யாருக்கு இப்ப நிலைமை என்னன்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. சோ இது அவர் அன்றிலிருந்து செயல்பட்டார். அதுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த கொடியெல்லாம் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. எல்லாமே களப்பணி செஞ்சிருந்தாங்க. பட் அரசியல் பணிங்கிறது வேற ஒண்ணுங்க. களப்பணி என்பது நோட்டு கொடுப்பாங்க. எனக்கே தெரியும். நான் விஜய் ரசிகர் மன்ற மக்களோட நம்ம நண்பர்களோட அங்க பேசுறவங்களுக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு தடவை நோட்டு கொடுப்பாங்க, புஸ்தகங்கள் கொடுப்பாங்க, ஏதாவது இலவச டியூஷன் வகுப்புகள் எடுப்பாங்க. பட் இது மட்டுமே ஓட்டா மாறாதுல்ல. இங்க ஒரு சாதாரண கிராம ஊராட்சி இருக்கும். அந்த கிராம ஊராட்சியில ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, அல்லது ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. யூனியன் கவுன்சிலரோ, ஊராட்சி கவுன்சிலரோ, வார்டு கவுன்சிலரோ இருப்பாங்க. அந்த கவுன்சிலரும் அந்த பிரசிடென்ட் நினைச்சா எவ்வளவு ஓட்ட மாத்த முடியும் தெரியுமா? அது விஜய் கட்சிக்கு தெரியுமா? ஆனா விஜய் கட்சியில நீங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க. விஜய் கூட்ட இடையில பாராட்டு விழா நடத்துறாரு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே. 162 பேர் நினைக்கிறேன். என் நினைவு சரியா இருந்தா 200 பேருக்குள்ள. தமிழ்நாட்டுல இருக்கிற கிராம பஞ்சாயத்துகளோட எண்ணிக்கை மட்டும் 12,400க்கும் அதிகம். 12,435 65 சரியா சொல்லிடலாம். அவ்வளவு இருக்கக்கூடிய எண்ணிக்கையில எத்தனை பஞ்சாயத்து தலைவர்கள் இருப்பாங்க? 12,000 பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க. 12,000 கவுன்சிலர்கள் இருக்காங்க. இவங்க எப்படி ஓட்ட வாங்க முடியும்னு நான் சொல்றேன். உங்க வீட்லயோ என் வீட்லயோ ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெர்த் சர்டிபிகேட் வேணும் நம்ம பெர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டர்ட்ட போறதை விட ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருப்பாரு, கவுன்சிலர் இருப்பாரு. ஆனா எனக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும்னே அப்படிம்பாங்க. வீட்டுல போய் கேஷுவலா சொல்லுவாங்க. அவர் ஒரு வாரம் அலைவாரு. அவர் எதுக்கு அலைவாரு? நம்ம ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கும், 4 ஓட்டு இந்த குடும்பம் போடுவாங்கன்னு போய் அலைவாரு. அந்த ஓட்டு திரள் வைத்திருக்கிறதெல்லாம் திமுக தான்ங்கிறேன். நீங்க அந்த ஓட்டெல்லாம் ஈஸியா போய் நீங்க கன்வே பண்ணி ஒரே தேர்தல் எல்லாம் மாத்த முடியாது. விஜய்க்கு ஓட்டு இருக்கிறது. இந்த இந்தியா டுடே கணிப்பு வந்தது போலதான் 15%. நான் முதல்ல இருந்தே நான் பல நேர்காணல்கள் சொல்லிட்டு இருக்கேன். நான் 15 முதல் 17 எடுப்பாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். என் கணிப்பு அவ்வளவுதான். 15 முதல் 17 வரை எடுக்கலாம். இன்னும் எலெக்ஷன் க்ளோஸா வர்றப்ப திமுக வேட்பாளர்கள் இவங்கள்ட்ட ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். கருத்து கணிப்பு பத்தி அவருமே ஒரு கருத்தை வைக்கிறாரு. அது எல்லாமே கடுப்பு கணிப்பாவே இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் வைக்கிறாரு. கூடுதலாக இன்னைக்கு சிஎம் பத்தி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. தூங்கிட்டு இருக்க சிஎம் எழுப்பி கேட்டீங்கன்னா அவருமே எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா அவருமே விசில் தான் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. சேம் டைம் திமுக விமர்சிக்கும் போது ஒரு புதிய திருக்குறள் அவர் ஒருவேளை திருவள்ளுவர் எழுதியிருந்தா என்ன மாதிரி எழுதியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படிங்கிற ஒரு திருக்குறளையும் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல இது உள்ளபடியே நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் யார் பேசுற பேச்சுன்னா, அந்த அதிமுகல எஸ்.எஸ். சந்திரன் பழைய நகைச்சுவை நடிகர் இருப்பார். எஸ்.எஸ். சந்திரன் அவரை மாதிரி ஆட்கள் மேடைகள் பேசுகிற பொழுது இது போன்று சும்மா சம்பந்தமே இல்லாம சிஎம் ஸ்டாலின் எப்படி தெரியுமா, ஜெயலலிதா எப்படி தெரியுமா, அந்த பக்கம் தீப்பொறி ஆர்வம் போன்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தை. நீங்க ஒரு கட்சி ஒரு 75 ஆண்டுகள் ஒரு பவள விழா கண்ட கட்சி. அந்த கட்சியால நிறைய பேர் பலனடைந்திருப்பார்கள், நிறைய பேர் பாதிக்கவும் பட்டிருப்பாங்க. பொதுவா ஒரு அரசியல் இயக்கம்னா அப்படிதான். எல்லாருக்கும் எப்பொழுதும் நல்லது செய்து விட முடியாது. அந்த கட்சி கிட்டத்தட்ட திராவிட மாடல் ஆட்சி என்கிற ஒரு பெயர்ல ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஆட்சியில போய் அந்த முதல்வரை போய் தூக்கத்துல எழுப்புனா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா டிவிகேக்கு போடுவேன், விசில் சின்னத்துக்கு போடுவேன்னு சொல்றது ஒரு நாளாந்தர பேச்சாளர் பேசக்கூடிய வெறுமனே கைதட்டலுக்கான வார்த்தை. இதுதான் இந்த இடம் தான் விஜய் கட்சியினுடைய அபாயகரமான நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யங்ஸ்டர் இதை எப்படி பாப்பான்? நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, நம்ம ஓட்டு விஜய்க்கு தான் விசிலுக்கு தான் அப்படின்னு நினைக்க மாட்டானா? அதுதான் சொல்ல வரேன். அதுதான் ஆபத்தான அடுத்த தலைமுறை அரசியல் ட்ரேடிங்கிறேன். இந்த இடம் ஆபத்தான இடம். இதை நீங்க இன்னொரு ஆபத்து இருக்குங்க இதுக்குள்ள. நீங்க வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்கான்,
அந்த விஜய் ரசிகர் ஓட்டை நீங்க வாங்கணும். இதுக்கு முன்னாடி விஜய் பண்ணாங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது என்ன தெரியுமா? திமுக, அதிமுக யாரையுமே திட்டாம ஒரு மென்மையா கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க வந்து யார் ஓட்டையும் வாங்க முடியும்? இன்னைக்கு நீங்க பாஜகவை முன்னிலைப்படுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்துறீங்கல்ல, ஒரு அதிமுக காரரு அதை எப்படி பார்ப்பாரு? அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஓட்டு இனிமேல் விஜய்க்கு போட விடுவாரா? ஒரு திமுகவை இந்த அளவு விமர்சிக்கிற போது ஒரு திமுக நிர்வாகிகளுடைய மகனோ மகளோ இருக்காங்கன்னா, நீ போய் பரவாயில்லமா நீ விஜய்க்கு போடணும்னு நினைச்சிட்ட போடுன்னு சொல்லுவாங்களா? உள்ளபடியே களம் எப்படி தயாரா இருந்துச்சுன்னா, யார் எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு ஓட்டு விஜய்க்கு போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருந்தாங்க. பட் இவங்க எலெக்ஷன் க்ளோஸ்ல வெளியே வர 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 அந்த சூழலை இவர்களே மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நுணலும் தன் வாயால் கெடும்பாங்க. இவர் நிறைய வார்த்தை சொன்னாரு. விஜய்லாம் நீங்க நிறைய பழமொழி சொன்னாரு. தமிழ்ல இருக்கிறதுலே ஒரு மிக முக்கியமான வார்த்தை நுணலும் தன் வாயால் கெடும். இந்த பாம்பு இருக்கும், தவளை இருக்கும், தவளை கவுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த கத்துறதுலதான் பாம்பு வந்து கபக்கு அதை பிடிச்சிரும். அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் பேச பேச ஒவ்வொரு கருத்தா பேச பேச எனக்கு தெரிந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் வெளியேறிட்டே இருப்பாங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு அவர் மிக முக்கியம் ஒண்ணு சொன்னார், முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். திருக்குறள் சொன்னாரு. திருக்குறளை திமுக நல்லதும் செஞ்சிருக்காங்க, கெடுதலும் செஞ்சிருக்காங்க. காலத்தால் அழிக்க முடியாத திருக்குறளை எல்லாம் அழிச்சிட்டு அரசு போக்குவரத்து கழகத்துல கருணாநிதி அவர்கள் எழுதின வார்த்தையெல்லாம் எழுதி வச்ச வரலாறு இருக்கு. 2006 to 2011 திருக்குறளை பூரா அழிச்சிட்டாங்க அரசு போக்குவரத்து கழகத்துல. விவேகம் எனும் வெள்ளி முளைத்து ஜாதி மத பித்து எனும் சனி தொழிந்தால் தான் சமத்துவம் எனும் ஞாயிறு பிறக்கம் கலைஞர்னு இருக்கும். பட் அது ஓகே, நல்ல வார்த்தை தான் இருந்துட்டு போட்டோம் அப்படி எழுதுனாங்க. என்னதான் நீங்க சொன்னாலும் திருவள்ளுவர் இன்னைக்கு திமுக பத்தி ஒரு சொல்லுவாருன்னு சொல்றீங்கல்ல, 2000வது வருஷத்துல கன்னியாகுமரி கடல் நடுவுல 133 அடி உயரத்துல திருவள்ளுவரை நிறுவனது திமுக அரசு. இன்னைக்கு அந்த திருவள்ளுவரை பார்க்க பிறகு கண்ணாடி பாலம் போட்டிருக்கிறது மு க ஸ்டாலின் அரசு. அதை நம்ம எப்படி விமர்சிக்காம இருக்க முடியும்? அந்த வார்த்தையை சொல்லணும்ல, அதை விட்டுருங்க. இன்னைக்கு திருவள்ளுவர் வந்து திமுகவுக்கு எதிராக எவ்வளவு எழுதுறாருல, தனக்கு காவி பெயிண்ட் அடிக்கணுமா வெள்ளை பெயிண்ட் அடிக்கணுமாங்கிறதுல திருவள்ளுவரோட நிலைப்பாடு என்ன? அப்ப நீங்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்குள் விஜய் போகிற இடம் தான். நீங்க நம்ம நினைக்கிறோம்ல, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஈர்க்கப்பட்டுரும், இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, உண்மையிலே போடுவாங்க, இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க, போடுவாங்க, எல்லாமே நடக்கும். பட் அந்த ஐடியாலஜிக்கலா இன்னொரு ஓட் பேங்க் இவரை விட்டு வெளியே போயிட்டே இருக்குங்கிற விஜய் பேசாம ஐடியாலஜி இல்லைங்கிறதா அவர் மேல விமர்சனம். ஐடியாலஜி ஆக்கப்படல அந்த கட்சி, தலைவருக்கே ஐடியாலஜி தெரியாது, அங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கறதான விமர்சனமே. அதெல்லாம் பிரேக் பண்ற விதமா தானே ஒவ்வொரு விஷயமா அவங்க காய் நகர்த்தல் பண்றாங்க. சரி, ஐடியாலஜி ரீதியா நம்மளால பெருசா எதுவும் சாதிக்க முடியலப்பா, சரி நம்ம நல்லா நம்மளுக்கு வந்த லாங்குவேஜ்ல நம்ம பேசுவோம், டான்ஸ் ஆடி நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். இன்னைக்கு டான்ஸ் ஆடினாரு, அதே மாதிரி இளைஞர்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி டயலாக போட்டு அவர் வந்து பேசுறாரு. அப்ப எல்லாரும் கவனிக்கிறாங்கல்ல. இல்ல இதுதான் சொல்றேன், அந்த கவனிக்கிறது இதுதான் டெக்னாலஜி. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, சீனியர் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க போல இருக்கே. இது எல்லாமே டெக்னிக் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது டெக்னிக் தான், இது ஒரு யுத்தி தான், இளைஞர்களை ஈர்க்கிற யுத்தி தான். நீங்க ஆனா இந்த இதுக்குதான் இளைஞர்கள் ஈல்டா இருக்காங்கன்னு நம்ம எப்படி முன்முடிவுக்கு வர முடியும்? நம்ம ஓட்டு பாக்ஸ் என்ன போறதானே தெரியும். இதுக்கு மட்டுமே இளைஞர்கள் வந்திருக்காங்க. இப்ப எங்களோட மாவட்டம்ல கன்னியாகுமரி, இங்க பாஜக ரொம்ப வலுவா இருக்கும். இந்த மாவட்டத்துல நான் நிறைய இளைஞர்கள் பார்த்தேன். ஆக்சுவலா நம்மளோட ஒரு 5-6 வயது, என்னோட சின்ன பசங்க, ஒரு 10 வயது அதிகமானவங்க யாரா வேணா இருந்துக்கலாம். விஜய் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. போன தேர்தலுக்கு பாஜக ஓட்டு போட்டவங்க, எனக்கே தெரியும் பாஜக ஓட்டர் இவரலாம் அப்படின்னு தெரியும். நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ டெய்லி விஜய் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க, நீ பிஜேபி ஆள இல்ல தலைவர் வந்துட்டாருல, இனிமேல் எல்லாரும் தலைவர் ஆளு தானே அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்றாரு. இவர் பாஜக விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். யாரு? விஜய் அவர்கள் ஒரு கட்டத்துல பாஜக விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். நான் சொல்றது கரூர் நாமக்கல் சம்பவங்களுக்கு முன்னாடி விமர்சிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் பார்த்தா பையன் மீண்டும் ஸ்டேட்டஸ்ல அண்ணாமலை வந்துடுறாரு, மறுபடியும் மோடியோட இதெல்லாம் இருக்கு. நான் கேக்குறேன், நீ என்ன விஜய் வச்சுட்டே இருந்தேன், நம்ம மக்களை எப்படி மதிப்பீடு செய்யறோம்? மக்களை வந்து அவன் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், அதை பாக்குறோம், மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கிறப்ப அவனுக்கு உடனே கால் பண்ணி கேட்கிறேன், நீ என்ன நேத்தோட விஜய் வச்சுட்டு இருந்த, திடீர்னு பார்த்தா பாஜகவே திரும்பி வைக்கிற? அவன் குஜராத்ல எல்லாம் வேலை பார்த்திருக்கான். அவன் என்ன சொல்றான், குஜராத்ல எவ்வளவு வளர்ச்சி இருக்கு தெரியுமா? வளர்ச்சி இருக்கு இல்லங்கிறது அவனுடைய பார்வை, நான் என்னுடைய பார்வையை சொல்லல. குஜராத்ல எவ்வளவு வளர்ச்சி இருக்கு தெரியுமா? என்ன மாப்பிள்ள தலைவர் நடிச்சிட்டு இருந்தாரு, அவங்க ஜென்ரேஷனே சொன்னேன், அந்த யங்ஸ்டர் சொன்னதை சொன்னேன். தலைவர் நடிச்சிட்டு இருந்தாரு, நம்மளும் நல்லா இருக்கேன் 4 பிளெக்ஸ் வச்சோம், பேனர் கட்டணும், அங்கங்கே நம்மளும் போய் கூட்டத்தோட போய் கை தட்டணும், பஸ் 1000 ரூபாய் கொடுத்து பார்த்தோம். என்ன மாப்பிள்ள மோடி எல்லாம் திட்டிட்டு இருக்காரு தலைவர் அப்படிங்கிற கேஸ்ல சொன்னார். அப்ப நீங்க பேச பேச நான் சொல்றேன்ல, நீங்க ஒரு புதிய வாக்குத்திறலை உருவாக்குறதும் உண்மை, அவரிடம் இருக்கக்கூடிய வாக்குத்திறலை அவர் இழக்கிறார் என்பது அவர் தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறீங்க, நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். ஏடிஎம்கே காரங்க கூடி போனா நம்மகிட்ட என்ன சார் இப்படி பேசுறீங்க பாங்க நண்பர்கள். ஏடிஎம்கே ஊழல் கட்சிங்கிறீங்க, இன்னைக்கு எவ்வளவு நாசுக்கா ஒரு வார்த்தை கையாளுறாரு பாருங்க. 2017க்கு பின்னாடி ஆண்டவர்களை பார்த்து மக்கள் கேக்குறாங்க, என்னங்க இப்படி எல்லாம் போய் ஆட்சியை கொடுத்துட்டீங்கன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல சொத்து வழக்குல தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய பேரை அவருக்கு சொல்ல முடியல. ஏன்? எம்ஜிஆர் ஓட்டு வேணும், ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டு வேணும்,
ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்துல என்ன வேணாலும் சொல்லியிருக்காங்க, மக்கள் மன்றத்துல கலைஞரை விட ஸ்டாலினை விட பல மடங்கு நன்மதிப்பை பெற்றவர் ஜெயலலிதா அவர்கள். அப்ப நீங்க அவங்க ஓட்டு வேணும். அப்ப விஜய் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அம்பலப்பற்றக்கூடாது, இந்த ஓட்டை எடுத்துருவோம் அந்த ஓட்டை எடுத்துருவோம் மெனக்கடுறாருல, அந்த மெனக்கடல் தான் அவர் அம்பலப்படுத்த போதுங்கிறாங்க. நீங்க வந்து இன்னைக்கும் விஜய்க்கு ஒரு மாசு இருக்கு. பட் அந்த மாசுங்கிறத நீங்க என்னைக்கும் ஒரு நாள் வெளியே வந்து பேசுறது இல்ல. கிரவுண்டுக்கு போகணும், மக்களோட மக்களா இருக்கணும். அண்ணா சொன்னாரு, மக்களிடம் சென்று சேர், மக்களிடம் பேசு, மக்களிடம் உரையாடு, வார்த்தையால சொல்றது இல்ல, கிரவுண்டுக்கு போய் மக்களோட இருக்கிறது. அப்படி இருக்காத வரையும் விஜயால இந்த 15 வேண்டாம் 17, 18 ஆக்கலாம். கடுப்பு கணிப்புங்கிறாரு. அது கடுப்பு கணிப்புனா அவருக்கு கடுப்பா இருக்கோ என்னதோ, அதனால சொல்லியிருக்காரு கடுப்பு கணிப்பு அப்படின்னு தான் பாக்குறேன். உங்க கருத்தை நீங்க கான்பிடண்டா வச்சிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it.